பாரதி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யார கேட்டு இவங்களுக்கு சாப்பாடு போட்டேன்? பாட்டி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காங்க. மித்ராக்கு கையில சூடு பட்டுருச்சு. ஓகே, இப்போ நீங்க மித்ராவையும் கூட்டிட்டு போயிட்டீங்க. ஆனா இலையில இங்க சாப்பிட உட்கார்ந்தவங்களை பத்தி நீங்க யாருமே யோசிக்கல. இந்த பரிகாரமே அவங்க வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா நம்மளை வாழ்த்திட்டு போகணுங்கிறதுக்காக தான் பண்றோம். அந்த நேரத்துல இவங்க எல்லாரையும் இப்படி இலையில உட்கார வச்சுட்டு பசியோட காத்துட்டு இருக்க வச்சு பரிகாரத்தை பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பாரதிய நான் தான் சாப்பாடு போட சொன்னேன். நான் சொன்னதால தான் பாரதி அதை செஞ்சாங்க. நீங்க திட்டுறதுன்னா என்னதான் திட்டணும். பாட்டி, இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம். ஆதி சொன்ன மாதிரி இலையில சாப்பிட உட்காந்தவங்களுக்கு பரிமாறாம போனது நம்ம தப்பு தான். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. எது வேணும்னாலும் தயங்காம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பாடு நல்லா இருந்ததுமா. நீ பரிமாறின சாப்பாட்டுல எங்க மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சுமா. நீ மகராசியா இருக்கணும். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறார சாப்பிட்டோம்மா. ரொம்ப நன்றிமா. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்மா. நீங்க எல்லாரும் வந்து நடத்தி கொடுத்த இந்த பரிகார பூஜை நல்லபடியா முடிய போகுது. உங்க எல்லாருக்கும் பூ, பழம், புடவை, வளையல்னு தாம்பூல தட்டு ரெடி பண்ணி இருக்கோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டு என் பேத்திய வாழ்த்திட்டு போங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. எது நடக்கணுமோ அது நல்லபடியா நடந்தே தீரும். நல்லதுமா. மித்ரா, இங்க வா. உன் கையால இந்த தாம்பூல தட்டை எடுத்து அவங்களுக்கெல்லாம் கொடு. மித்ரா, என்ன ஆச்சு மித்ரா? என்ன பண்ற? பாட்டி, என்னால காயம் பட்ட கையோட இந்த தட்டை தூக்க முடியல பாட்டி. ரொம்ப வலிக்குது. என்னம்மா நீ? என்ன மித்ரா இப்படி சொல்ற? இது உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நாம பண்ற பரிகாரம். இந்த தாம்பூல தட்டு கொடுக்கற பரிகாரத்தை நீ குறையில்லாம பண்ணணும். கையில காயம் பட்டிருக்குல்ல, கஷ்டமா தான் இருக்கும். இதெல்லாம் நீ எவ்வளவு உறுதியா இருக்கேன்னு அத பாக்கறதுக்காக கடவுள் உனக்கு வைக்கிற சோதனை. இதுக்கெல்லாம் நீ துவண்டு போயிடக்கூடாதுமா. கஷ்டப்பட்டு உன் கையால எடுத்து அவங்க எல்லாருக்கும் கொடுமா. அப்பதான் இந்த பரிகாரம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி இருக்கும். வாமா. பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னால பண்ண முடிஞ்சா நான் எவ்வளவு நேரம் பண்ணாம இருப்பேனா? நிஜமா கை ரொம்ப வலிக்குது பாட்டி. என்னால முடியல. என்னம்மா இப்படி சொல்ற? இப்ப என்ன பண்றது? பெரியம்மா, என் பேத்திக்கு கல்யாணம் தடங்கல் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு தான் இந்த பரிகாரத்துக்கே ஏற்பாடு பண்ணோம். இப்ப மித்ரா அவ கையால தாம்பூல தட்ட கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கா. இதுக்கு மாத்தா வேற யாரையாவது வச்சு இத கொடுக்கறதுனால எந்த தப்பும் வராதுல்ல. இந்த பேத்திக்கு பதிலா என் மக வயித்து பேத்தி, அவ சுமங்கலி பொண்ணு, அவ கொடுக்கலாம்ல. அம்மா, தெய்வ காரியத்துல சரி தப்புன்னு எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, தர்மம் பண்றதுக்கு நீங்க எந்த சடங்கும் சம்பிரதாயமும் பார்க்க தேவையில்லை.
நல்ல மனசு இருந்தா போதும்.